உங்க கருத்துப்படியே நான் வரேன். நீங்க ஒரு இந்து, நீங்க வணங்குவது கிறிஸ்து, நீங்க கிறிஸ்தவர் ஆனால் இந்து. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த கிறிஸ்து இந்துவா? அவர் வெள்ளைக்கார கடவுள் தானே? அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். அது ஆசியா கண்டத்தில் இருக்கு. அவர் ஆங்கிலம் பேசவில்லை. அவர் பேசிய மொழி அரமேயம். இயேசு கிறிஸ்து என்பதற்கு ரட்சகர் என்று பெயர். அவர் உலக ரட்சகர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் இந்தியர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவர் உலகத்தின் கடவுள் என்றால் ஏன் இந்தியாவில் அவரை முக்கியப்படுத்துறீங்க? இந்தியாவும் உலகத்துல தானே இருக்கு. இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால், இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார்? இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள். உலகில் எங்கும் அமெரிக்க மதம், இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை. இப்படி நாம் பார்க்கும்போது கடவுள் பலராக தெரியும். எல்லா கடவுளும் ஒன்றுதானே? இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுள். உங்க பெயர் கிறிஸ்தவ பெயரா தெரியலையே. உங்க அப்பாவுக்கு நீங்களா பேர் வச்சீங்க? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். இல்லையா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன். யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்க ஆன்சர்? என்னங்க நீங்க பேசுறது குதர்க்கமா இருக்க. அப்பாவுக்கு புள்ள எப்படி பேர் வைக்க முடியும்? அதேதான் நானும் கேட்கிறேன். கடவுளுக்கு மனிதர் பெயர் வைக்க முடியாது. நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பெயர். இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்து பெயர், கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லுது. என் பெயர் சிவஞானம். சிவம் என்றால் அன்பு. கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஐ மீன் த பைபிள். ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான். என்னுடைய மகனின் பெயர் குமரன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்படி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ பெயர் தான். கனம் பொருந்திய நீதியரசரான ஐயாவின் பெயர் வெங்கடாசலபதி. வெம் என்றால் பாவம், கடம் என்றால் கடப்பது, சலம் என்றால் மலை. உதாரணம் ஹிமாச்சலம், விருதாச்சலம். பதி என்றால் புருஷர். மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன் அர்த்தம். அப்படி பார்த்தா